உங்க அண்ணன் நான் பார்த்து எனக்கு அது வர. ஆமா, ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் வணக்கம். தாய்மார்களுக்கு நன்றிமார்களுக்கு வணக்கம், மற்றும் இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல மட்டும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருக்குமே நல்லா இருக்கானுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம். சத்தியமா சொல்றேன், இன்று மாதிரி சந்தோஷம் என்றுமே கிடையவே கிடையாதுங்க. மனசுக்குள்ள வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்தோமா 4 போட்டு போட்டோமா 4 தெரிச்ச மாதிரி இருக்கணும். பச்சை முளைய கடிக்கணும், சொல்லு சொல்லு. ஏன் அப்படின்னா நம்ம வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. அப்படி கிடையாதுங்க. வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. நமக்கு அப்படி இல்ல. அப்புறம் போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. உங்களுடைய அபிப்பிராயம் வேற, என்னுடைய அபிப்பிராயம் வேற. சரியா? சரியா? தெரியல. நாடகத்துக்கு போறதும் தெரியக்கூடாது, சரி, திரும்ப வர்றதும் தெரியக்கூடாது. ஓ, அப்படி சொல்றீங்களா? இந்த ஆரம்பமாகிற வேலை எப்படி இருக்கணும்? சிவகாசி வெடி பாயத்தை வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பட 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 பட. அதே மாதிரிதான். எப்படி தெரியுமா? இந்த சொல்றீங்க கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி, காதல் கொண்டேனடி, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி, கண்ணினி கையலனா கடிச்சி நிம்மலடி, போஜி பண்ணனடி ஒன்னு ஒரு தடவை காதலில, காஜி பண்ணனடி ஒன்னு காவாதே சொல்லடில, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. உங்க அண்ணில வந்திருக்கிறது அப்படி, அப்ப கூசத்தான் செய்யும். வள வளக்கம் வாழையலே எப்படி? ஆனா மைசெட்காருக்கு ரொம்ப நன்றி சொல்லியாங்க. ஏன் அப்படின்னா குண்டூசி விழுந்தாலும் கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அருமையா இருக்கு. நன்றி நன்றி நன்றி.
நீங்கள் வாழ, உங்க குலம் வாழ, எங்களால நாங்க வாழ்த்தோம். தங்கம் படுத்துற பாடு தானப்ப அந்த பாடு. காலையில பாத்துருவோம், பார்த்தினூர்ல பாத்துருவோம். ஆமா, அதனால இப்ப வேற மாதிரி எப்படி தெரியுமா? இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். என்னங்க மெதுவா தள்ளுங்க, என்னங்க மெதுவா தள்ளுங்க, பங்காளி ஒரு நேரம் சாப்பிட்டு. இப்ப என்ன சொன்னீங்க? மெதுவா தள்ளுங்க. மெதுவா தள்ளுங்க. அத வந்து அப்படி சொல்லக்கூடாது. மெதுவா தள்ளுங்க அப்படின்னு நாய் கொதற மாதிரி இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ரொமான்ஸ் சொல்ல வேண்டும். கண்கள் ரெண்டும் அப்படியே துடிக்க வேண்டும். வாய் உதடுகள் ரெண்டும் அப்படியே அசைய வேண்டும். இந்த முக பாவனை இருக்கிறதே வா வா என்று அப்படியே அழைக்கிற மாதிரியே இருக்கணும். அது எப்படி தெரியுமா? நான் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் வாசிக்க வேணாம். நாங்க ரெண்டு வாசிச்சோமா? என்னங்க மெதுவா தள்ளுங்க. சொல்லுங்க பாப்பா. என்னங்க எதையோ போட்டுட்டாங்க. நீங்க போடுங்க, எதை போட்டாலும் போடலாம். நீங்க மெதுவா தள்ளுங்க. நீங்க மெதுவா தள்ளுங்கிறப்பவே மிளகாய வாங்கி அரைச்சு அப்பன மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. சொல்றதை கேளுங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி. என்னங்க மெதுவா தள்ளுங்க. அந்த தள்ளுங்க அது எவ்வளவு இனிமையா இருக்குது. அது மாதிரி ரொமான்ஸா செய்ய வேண்டும். நமக்கு இப்படியே பழக்கமாயிருச்சு. எப்படி முரட்டுத்தனமாவே செஞ்சா இங்க பாருங்க, எவ்வளவுதான் முரட்டுத்தனமா செஞ்சாலும் சரி, அப்படி நைவா செய்யற பழக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் நல்லது. எவ்வளவு வேகமா போனாலும் திருப்பி லைவுக்கு வந்துடணும். நீ சொல்லித்தாரு, நம்மளால அந்த அளவுக்கு செய்ய முடியலையே. நீ செய்ய முடியலையா? சரி நீ விடு அண்ணே, நீ செய்யணும் பாப்போம். இல்ல நீங்க ரெண்டு பேரும் செய்யறத பார்த்துட்டு பூரா வீட்டையோட நோக்க கிளம்பி போக போறாங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க. நீ வேற, நம்ம மெதுவாவே செய்வோம். இவர் இதுக்கு சுத்தப்பட்டு வர மாட்டாரு. இவரை டைம் வாஸ் பண்ணிட்டு நம்ம வேற பாத்துருவோம். என்னங்க மெதுவா தள்ளுங்க. பாட்டு நாட்டு சரி, அது பக்கம் போகட்டும். ஆமா, நல்ல மண்டை உடைஞ்சிருச்சு. அது உடையாது. நீங்க கவலையப்படாதீங்க. தன்னனானே தன்னானே நானே நானே சிரித்திடவா
கால மருந்து நடக்கதவன் கோல மருந்து குரங்குக்கு ஒப்பாவா நான் காலத்தை நேரத்தை அனுசரிச்சு பார்க்க வேண்டிய ஆளை பாப்போமா பாத்துருவோம். மாமவா மச்சனா யாரை இவரு என்ன பச்சை கண்ணு மாமாவ பாக்குறா மாமவா மச்சனா யாரை இவரு என்ன பச்சை கண்ணு மாமாவ பாக்குறா மாமவா மச்சனா யாரை இவரு என்ன பச்சை கண்ணு மாமாவ பாக்குறா அசாத்தி மேய்க்க பிடிச்சாச்சுல இன்னைக்கு தெம்பு கிடச்சிடும். நான் சொன்னேன் என்ன ஆவா கொடுக்காதீங்கன்னு. அந்த கையை விடுப்பா. கொஞ்சம் நின்று விட்டாச்சுன்னா நான் நிற்க முடியாது. ஆ, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனேன்றது ராவாடி அப்பதான் சரியா இருக்கும்ட்டாங்க. சரி அப்பா குலசேகரண்ணே சொல்லுப்பா. வரையில ஏதோ கூட மாட ஆடின மாதிரி ஆட தெரிஞ்சு எங்கன இந்த மேடையில் நீ தானப்பா ஆட்டிக்கிட்டு வர்ற. ஆண்டா ஆடிக்கிட்டு இருந்தனா அது ஆடலையா? உன் கண்ணுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அப்ப அடிச்ச சரக்கு அப்படி சரக்கு டபுள் டபுளா தெரியுது. அப்படித்தான் தெரியுது. ஒன்ன பார்த்தா ரெண்டா தெரியுது. ரெண்டா தெரியுது. அப்படிதான் இருக்கான். இருக்கட்டும் பாத்துக்கிறோம். குடியார பையல யார பார்த்து குடியார பையல இருக்கிற? வணக்கம். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவள் நான். தமிழ் குறையாதபடி மறவாதபடி முதற்கண் வணக்கம் உங்களுக்கு தரேன். யார் நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா இந்த மணப்பாறைக்காரி லைலா உனக்கு பதிலளிக்க சித்தமா இருக்கேன். வந்த விஷயம் என்னமோ எடுத்து இயம்புங்கள் விகடகவி அவர்களே. வந்த விஷயம் என்னமோ சொல்லுங்க, உங்களுக்கு பதில் அளிக்க நான் காத்திருக்கேன். சொல்லுங்க. என்னது மணப்பாறை லைலானே? இப்ப பெருங்குடியில் இருக்க லைலா இருக்கு. அது வேற இது வேறங்க. அது வேற இது வேறயா? ஆமா. எந்த இடத்துல இருந்தாலும் பிறந்த மண்ணை யாரும் மறக்க மாட்டாங்க. ஒரு ஆம்பளை எது குடிக்கிறேன்? எதுக்கு குடிக்கிறேன்? நான் உன்னை குடிச்சதா கேட்கவே இல்லையே. இல்லம்மா, நீ குடிக்கிறத சொல்றதுக்காக தான் வந்தியா? நான் கேட்கிறேன். என்னது? நான் கேட்கிறேன் உன்னிட்ட. என்ன கேளு. ஆம்பளை எது குடிக்கிறேன்? அது எல்லாத்துக்கு வேணாலும் குடிப்பாங்க. அது எதுக்கு எனக்கு தேவை? அவன் வேதனை சோதனை தாங்காம குடிக்கிறேன். ஓ வேதனை சோதனைனா உன் வீட்டுல எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரணும். ஒரு சபை நாகரிகம் இல்லாம நாடகத்தை வச்சு எவ்வளவு அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குடிகார கபோதி நாய இங்க வந்து குடிச்சுப்படி இல்லாத சவனால் வேற பேசிட்டு இருக்கியா? என்ன தவற பேசாத. குடியாரனை பார்த்து குடியாரன்னு பேசாத. ஏன் பேசக்கூடாது? மதுப்பிரியர்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. எப்படி எப்படி? மதுப்பிரியர் தான் ஓ உங்களை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்துட்டா சொல்லக்கூடாது. இருங்க நீங்க குடிச்சிட்டு வந்துட்டா உங்களை வந்து மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? குடிக்கிறனால லாபமா நஷ்டமா? இருங்க மது பிரியர்கள் அப்படின்னு சொன்னாங்களா மது பிரியர்கள்னு சொல்லி சொன்னாங்களா? மது பிரியர். ஓ மது பிரியர்கள் தான் சொல்லுங்க. குடிக்கிறதுனால லாபமா நஷ்டமா? குடிக்கிறதுனால நஷ்டம்னு தான் நான் சொல்லுவேன். நஷ்டம்னு நீ சொல்ற. சரி. நான் குடிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு லாபம். எப்படி லாபம் சொல்லுங்க. நான் குடிச்சிட்டு போறேன்னு வச்சுக்க வண்டி ஓட்டிட்டு. சரி. அது வண்டி ஓட்டிட்டு போனோம்னா காவல்துறை அதிகாரிக்கு லாபம். சரி. டேய் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஓரம் கட்ட ஒரு 5000 ரூபாய் பயணம் போடணும்னு சொல்லி அதே போய் இடிச்சுட்டு ஒரு வண்டி இடிச்சுட்டேன்னு வச்சுக்க. சரி. ஆஸ்பத்திரி ஒன்று சேர்த்துட்டான்னு வச்சுக்க. அங்க டாக்டருக்கு லாபம். இதுல குடிக்கிறதுனால நஷ்டமே கிடையாது. எல்லாத்துக்கும் லாபத்தை தான் சம்பாதிச்சு குடிக்கிறான். அது போக ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை புருஷன் குடிச்சிட்டு வர்றான்னு வச்சுக்க. சரி. ஒரு வீட்டுல புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? நல்ல பொண்டாட்டி இருந்தா என்ன மாதிரி ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வீட்டை வந்து தாப்பா போட்டுருவேன். நான் தவறு. அப்படி தள்ளக்கூடாது. அப்படியே வீட்டுல புருஷன் குடிச்சிட்டு வந்தா வீட்டுல பொண்டாட்டி கறி வறுத்து வச்சிருக்கணும். ஆமா. ஏன்னா அப்பதான் கறியை சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிருவான். இல்லன்னா அந்த தச்சையை தூக்கி போட்டு மண்டையை உடைப்பான். யாரு உங்க மண்டையவா? யாரு மண்டைய? எங்க மண்டைய நாங்க உடைச்சுக்கிறோம். கிறுக்கு போயலா இருக்கட்டும். நீங்க குடிச்சிட்டு வந்துட்டா உங்களுக்கு வந்து கறி வறுத்து வைக்கணும். இல்லன்னா சட்டியை தூக்கி போட்டு எங்க மண்டையை உடைப்பீங்க. அப்படியெல்லாம் நாங்களே என்னைக்கு போகவே மாட்டோம். நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல, அப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டாலும் சரிங்க, நல்ல உருட்டு கட்டையா எடுத்து ஒரே அடி கையும் காலை ஒரு கால் ஒரு காய் ஒட்டசி எறிஞ்சிட்டு வீட்லயே உட்கார வச்சு கஞ்சி ஊத்தி விடுவேன். நீ குடிச்சிட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிட்டு நாளைக்கு கஷ்டப்படுறத காட்டிலையும் உன் கை கால ஒடிச்சு வீட்லயே போட்டு நான் கஞ்சி ஊத்திட்டு போயிருவேன். சரி நான் குடிச்சிருக்கேன். சரி. நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். எத்தனாவது படிச்சிருக்க? 10வது வரையும் படிச்சிருக்கேங்க. எத்தனை வருஷம்? 10வதுல ஒரே வருஷம் தான் படிச்சிருக்கேன். 10வதுல ஒரு வருஷம் படிச்சேன். ஆமாங்க. 10வது படிச்சிருக்கேன். 10வதுல ஒரு வருஷம் படிச்சேன். 10வதுல ஒரு வருஷம் தான் படிப்பா.
அது 10 வருஷம் படிச்சோம்னா அது படிப்பே கிடையாது. சரி. 10ஆவதுல ஒரு வருஷம் தான் படிச்சிருக்கேன். நீ 10ஆவதுல ஒரு வருஷம் படிச்சிருக்க. சரி. இப்ப நான் குடிச்சிருக்கேன். சரி. நீ படிச்சிருக்கேன் என்ன? படிச்சிருக்கேன். இப்ப நான் குடிச்சிருக்கேன்னு ஊர் உலகத்துக்கு பூரா தெரியும். தெரியும். கண்ணம்மா புருஷன் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கடி கண்டபடி பேசலாம் பேசிக்காண்டி வீட்டுக்குள்ள ஆத்தாமார்கள்லாம் போயிருங்க. சரி. இப்ப நீ படிச்சிருக்கேன் என்ன? சரிங்க. நீ படிச்சது யாருக்காச்சும் தெரியுமா? அது தெரியாது. நான் சொன்னா தான் தெரியும் அவங்களுக்கு. நீ போய் சொல்லணும். ஆமா. நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன்னு. சரி. நான் சொல்லணும். நான் சொல்ல தேவையில்லை. சொல்ல வேண்டாம். போனாலே தெரிஞ்சுக்கோங்க. கைதுங்களா ஏன்டா கம்மிட்டு கொடுக்குறீங்க? குடியாரனுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேச்ச கேட்காதீங்க. குடி கெட்டு போயிடும். இங்க கேளுமா, குடிச்ச ஆளுக்கு தான் இப்ப குடிச்சுக்க தெரிஞ்சுக்கிடுச்சு. சரி சரி, குடிச்ச ஆளுக்கு மரியாதையா படிச்ச ஆளுக்கு மரியாதையா? படிச்ச ஆளுக்கு தான் மதிப்பு மரியாதை அதிகம். படிச்ச ஆளுக்கு மரியாதை கிடையாது. ஏன்? குடிச்ச ஆளுக்கு தான் மரியாதை. எப்படி சொல்றீங்க? இப்ப நான் குடிச்சிருக்கேன். சரி. நம்ம கடலாடி பைபாஸ்ல போவேன். சரி. பைபாஸ்ல போயில எனக்கு எதுக்கு ஒரு லாரி வரும். சரி. இந்த லாரிக்காரி என்னை பார்த்தது 2 கிலோமீட்டருக்கு லாரி அங்கிட்டே நிப்பாட்டு அவர் மட்டும் இறங்கி என்கிட்ட வருவாரு. மரியாதையா? என்கிட்ட இறங்கி வருவாரு. வந்தா எதுக்கு? எதுக்கு? பேச்சுவார்த்தைக்கு. பேச்சுவார்த்தை என் கிட்டத்துல வருவாரு. சரி. அந்த லாரிக்காரர் வந்தது என்னைய பார்த்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம். இப்ப தேர்ந்த 7 லட்சம் ரூபாய் லோனு போட்டு இந்த லாரி இறக்கி இருக்கேன். சரி. நீங்க வேற உள்ள விழுந்து குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ண விட்டுறாங்க, இருக்க சொத்து சொத்தை விற்க விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பையில இருக்க 100 ரூபாய கையில எடுத்து என் கையில கொடுத்து அப்படி ஓரமா உட்காருக்க தலைவரை அடிச்ச போத இறங்கிருச்சுன்னா இன்னொரு கட்டிங்க ஏத்திக்கங்க, என்னைய மாட்டு லாரிக்கார் வந்தாருன்னா உள்ள ஒண்ணும் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் பட்டம் கொடுத்து போயிருவாரு. நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு நீங்க வேலை தேடி அலைஞ்சிட்டு போவீங்க. கிறங்கி கிருடுத்து அப்படி போகையில லாரி உங்க கிட்டத்துல வரும். அப்பதான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? இனி கண்ணுன்னு பொட்டையா உனக்கு நீ விழுந்து சாகுறதுக்கு 7 லாரி தான் கிடைச்சா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பொட்டக்கண்ணின்னு சொல்லி உனக்கு பட்டம் கொடுத்துருவாரு. எனக்கு என்ன பட்டம்? குடியாரனுக்கு தலைவர் பட்டம், படிச்ச பிள்ளைக்கு பொட்டக்கண்ணி பட்டம். அப்ப பாத்தீங்கன்னா அங்கே மரியாதை இருக்கு. மரியாதை யாருக்காக? ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களை நீங்க குடிச்சிட்டு வந்ததுக்காக மரியாதை எல்லாம் கிடையாது. நீ குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இப்ப குடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா குடிச்சவங்க எத்தனை தடவை குடிச்சாலும் சரி, எத்தனை கோட்டு குடிச்சாலும் சரி, நிதானமா நடந்து போவாங்க. அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு அசையுமே தெரியாது. இப்ப குடிச்சிருக்காங்களா அப்படின்னு கூட தெரியாது. அவங்க நடக்கிற நடையும் நீ பாட்டுல மூடிய கூட நோந்து பாத்துட்டு வச்சுக்க, அப்படித்தான் ஆடணும். நீ அப்படி கிராக்கிதான் நீ பண்ண தெரிய போகுது. அதனால சரி நம்ம வண்டியில உளுந்து நாளைக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் போலீஸ்காரங்கள்ட்ட கை கட்டி நிக்கணுமே அப்படிங்கிற பயத்துல கொண்டு வந்து 100 ரூபாய கொடுத்துட்டு ஓரமா போட எடுவட்ட வயல அப்படின்னு ஒன்னே கேட்கலப்பா. எதுக்கு தப்பா நினைக்கிறேன்? எதுக்கு உனக்கு ரோசம் வருது? இருங்க பொட்ட கண்ணு சொன்ன நான் பேசாம தானே நான் சத்தம் போட்டேனா? நீ எதுக்கு ஆம்பளை மாதிரி உனக்கு எதுக்கு கோவம் வருது? பேசாம நிக்கணும். நீங்க பேசுறப்ப நான் பேசாம தான் இருந்தேன். இப்ப நான் பேசுறப்ப நீங்க பேசக்கூடாது. எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. தெரியுதா? அப்படின்னு சொல்லி அவரு கேட்காம உங்களை கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கவே நீ கீழே விழுந்து கை காலை ஒடிச்சுக்கிட்டீன்னு வச்சுக்க, வண்டியை ஏத்திதான் காலை ஒடிச்சு விட்டானா அவங்கள புடிச்சுக்குவாங்க. அதனால அவங்க வந்து பொறுமையா நின்றுட்டு போயிட்டாங்க. தெரியுதா? அதனாலதான் நீங்க குடிச்சதுக்காக பயம் கிடையாது. கிறுக்கு பயமாயின, முட்டா பயமான, அறிவு கட்ட பயமான, தென்னட கட்ட பயமான, பாசிக்கு பண்ணாந்து கட்ட பயமான, இட்லிக்கு ஏத்திக்கிட்டு கட்ட பயமான, பணியாரத்துக்கு ஏத்தி கொடுத்த பயமான, யாரு சாராத்துக்கு சாந்தி சாந்தி கொடுத்த பயமான, வீட்டு வாசல்ல 3 நாளா மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டவளே. ஆமா ஆமா ஆமா, ஏன் வெள்ள புட்டுக்கு காத்துக்கிட்டு கிடந்த பயன நீங்களா? ஓட்டி படுக்க போர்வேலாத யாரு விரிச்சு படுக்க பாயிலாத பயமாய நீ எல்லாம் பேசுற பாரு. அள்ளி குடிக்க அகப்படாத பய மகனே. மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சூடு இருக்கா? உனக்கு சொரணை இருக்கா? உனக்கு வெக்கம் இருக்கா? உனக்கு அப்படி இருக்கா? உனக்கு இப்படித்தான் இருக்கா? அங்கதான் இருக்கா? இல்ல இங்கதான் இருக்கா? இங்க இருக்கா? எங்கிட்ட உனக்கு ஓரமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்லுவாங்க, எங்கே ஒரு மாறாத்தா இன்னைக்கு இந்த பப்புனுக்கார வந்து ஏறாத்தாண்ட கணக்குல இருக்கு. வித்தாரக்களி விரவணைக்க போனாலும் கத்தால முழு கொத்தோட கொத்துச்சுன்னு பேசுவாங்க. சாட தெரியாத சக்கலாத்தியா கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டு தென்னை மரத்துல தேளு கொட்டுச்சான், தென்னை மரத்துல தேளு கொட்டுச்சான், பனை மரத்துல நெறி கட்டுச்சான். எங்க கொட்டி எங்க நெறி கட்டுது பாத்தியா? இங்க நான் பேசுற உனக்கு எல்லாம் நெறி கட்டி போயிடும். போயலுக்கு தான் மெச்சல, போயலுக்கு தான் மெச்சல போட்டு துப்புங்க அம்மா விட்டு
போஸ்ட் ஆஃபீஸ்ல பத்திரமா வச்சுக்கோங்க. கிட்னில இருக்குதான் தண்ணி, கிட்னில இருக்குதான் தண்ணி. கொதிக்க கொதிக்க காய வச்சு பப்புனு தலையில வலுட்டுனாது போகட்டும். அண்டா வர சுப்பு ஐச தாரன் சப்புண்டானா. அதுக்கு தான் சொல்லி இருக்காங்க எந்திரிக்க தெரியாதான். அப்படி எந்திரிச்சு அப்படி நிக்கிறதுக்கு கூட தம்பு இல்லையா. இவனுக்கு 32 பொண்டாட்டி வேணுமா? என்ன செய்ய போற? ஊருக்கு போன புருஷன் திரும்பி வரலையா? வரலனா போறேன். அதே ஊருக்கு போன புருஷன் திரும்பி வரலையா? சரி, சித்தப்பனை போய் பின்னாடி இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஏன் புருஷா ஏன் புருஷா ஏன் புருஷா வரட்டு கிளட்டாட வாரியா சண்டைக்கு, வரட்டு கிளட்டாட வாரியா சண்டைக்கு. வரதா பாக்குறேன் நடக்கத்தான் முடியல, வரதா பாக்குறேன் நடக்கத்தான் முடியல. சும்மா இருக்க சுடுகுருக்கு சோத்த போடுவானே, பேசுறேன். நான் என்ன பேசுறேன்? தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்ல தான் பேசுறேன். பேசுறதெல்லாம் தெரியுது. சரி, இருக்கட்ட போல தான் பேசுறீல்ல. சரி, நான் ஒரு குடியாரன் கேட்டீங்க நீ. ஆமா, குடியாரன் கேக்குற கேள்விக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? நான் தெரிஞ்சத நான் சொல்லுவேன். நான் தெரிஞ்சத நான் சொல்றேன், கேளுங்க. அப்ப கேக்குறேன். கேளுங்க. இப்ப பெண்கள் தான் நீங்க. ஆமா, பெண்கள்ட்ட கேக்குற கேள்வியா தான் கேக்குறேன். சரி கேளுங்க. ஒரு தடவை தான் கேள்வி கேட்பேன். சரி, அறிவுபூர்வமான பதில சொல்லணும். கண்டிப்பா. இப்ப நீங்க பெண்கள். ஆமா, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? சட்னி சாம்பார். வடி லூசு போடா லூசு பையல. இட்லிக்கு தேவை சட்னி சாம்பாராமியா? அப்புறம் என்ன வேணும்? இட்லிக்கு தேவை உளுந்தும் அரிசி. உளுந்தும் அரிசி ஆட்டுனா என்ன வரும்? கொல கொல கொலன்னு வெள்ளையா வரும். உனக்கெல்லாம் அறிவு இருந்தா சோத்த தின்றதுன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பியா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேட்டுக்கணும்? என்ன கேட்டீங்க? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னு தானே கேட்டேன். அப்ப உனக்கு அறிவு இல்லாம நீ பேசிட்டு இருக்க, என்ன கேக்குறியா? இட்லிக்கு தேவை என்ன தேவைன்னு நீங்க கேட்டிருக்கீங்கன்னா அரிசி உளுந்து நான் சொல்லியிருப்பேன். இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான்னு தானே கேட்டீங்க. அறிவுபூர்வமா கேள்வி விட்டான்னு வச்சுக்க அட்டி அந்த பக்கம் செவனி விய்யா விய்யாமனு பாத்துக்க. பொசிஷன் தெரியும் போயிரும் பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன், அதுக்கு பதில சொல்லுங்க பாப்போம். ஒரு குடையில எத்தனை பேர் நனையாம போகலாம்? ஒரு குடையில எத்தனை பேர் நனையாம போகலாம்? ஒரு 2 பேர் போகலாம். நான் பாக்க 15 பேர் போனாங்க. அது எப்படி? அவ்வளவு பெருசுங்க. அவ்வளவு பெருசு. எப்படி? அவ்வளவு பெருசுங்க. எது? நான் சொன்னதுதான். ஒரு குடையில எத்தனை பேர் நனையாம போகலாம்? நான் 2 பேர் சொன்னேன். நான் சொன்ன 15 பேர் போகலாம். எப்படி 15 பேர் போகலாம்? அன்னைக்கு தான் மழை வரல, எல்லாரும் நனையாமே போகலாம்ல. 15 பேர் மட்டுமா போலாம்? பரவாயில்லையே, மழையே வரல, நிறையா போயிட்டாங்க. இட்லிக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பொங்கலுக்கு என்ன கிடைக்கும்? ஓ, அப்படி கேக்குறீங்களா? இட்லிக்கு என்ன கிடைக்கும்? இட்லிக்கு வந்து நீங்க சொன்னது மாதிரி அரிசி உளுந்தால எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த பொங்கலுக்கு லீவு கிடைக்கும். கை விடுங்க. இட்லிக்கு லீவுன்றதே கிடைக்காது. கிடைக்காது. பொங்கலுக்கு அரசு விடுமுறை லீவு கிடைக்கும். அது கிடைக்கும். சரி, பனை மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பனைமரம் போஸ்ட் மரம். பனைமரத்துல நுங்கு சாப்பிடலாம், போஸ்ட் மரத்துல இந்த கரண்ட் எடுத்ததுனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க சொல்லுங்க. பனை மரத்துல ஏறினா நொங்கு நொங்கு எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா. போஸ்ட் மரத்துல ஏறினா சங்கு. உனக்கு முதல் சங்கு ஊதணும்யா. சரி, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேட்டு கதைக்கு ஆரம்பிப்பா. சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். அது தவறா எடுத்துக்கிறாதீங்க. நான் தப்பா எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள நல்ல அர்த்தத்தை சொல்லிடலாம். எல்லாத்துக்குமே சொல்லியாங்க. ஆமா. 2 பக்கமும் புடிச்சு, 2 பக்கமும் புடிச்சு, நடுவுல புடிச்சு திணிச்சு, நடுவுல புடிச்சு திணிச்சு,
உன் ஆசை தீர அடிச்சு என் ஆசை தீர அடிச்சு உனக்கு வலுவு இருக்கின்றதுக்கு இழுத்து எனக்கு வலுவு இருக்க தண்டை இழுத்து நீ போகையில தண்ணியை தொட்டு கழுவி விட்டுட்டு போயிரும். சீ, என்ன மனுஷன் ஏய். என்ன பேச்சு பேசிட்டு என்ன இருக்கீங்க? சீன்ற இருங்க இப்ப நீங்க இதத்தான் கேட்டீங்க. நான் பதிலா உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன், கேளு. அத சொல்லுங்க. கேளு. இப்ப நான் கேக்குறது ஒரு மாதிரியா தான். கேளுங்க. மாமா ஆ? மாமா ஆ? என் மேல ஏறு. ஏன்னா இதை ஏற சொன்ன ஏய் இங்க வருமா அங்கிட்டு சொல்லாத என் பக்கம் திரும்பி சொல்லு. ஏமா இங்க கேளு. இருங்க நான் சொன்னது கரையத்தான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காத. அதை சொல்லல அவன் கூப்பிடானவே போய்க்கிட்டு இருக்கான். சரி நீ கூப்பிட்டு நான் ஏறலைன்னு நீ வச்சுக்க. கூப்பிட்டீங்க வந்தாலும் உனக்கு உத எனக்கும் உத வேணாம் விட்டுரு. மாமா என் மேல ஏறு, ஏன் மூனை கடி, ஏன் மூத்தரத்தை நீ குடி. ஏய், அப்ப அவன்கிட்ட தானே சொல்லு. ஐயப்பா அந்த கடிக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டாரு. இல்ல உங்ககிட்டே சொல்லட்டும். இப்ப நான் கேட்ட சொன்னது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்கங்கன்னு சொன்னது. ஆ. ஒரு அம்மிக்கு மேல கிடக்கிற குழவி கடை ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்கிறீங்க, ஆமா நடுவுல பிடிச்சு திரிஞ்சுக்கங்கன்னு. அது என்னது? அம்மிக்கும் குழவிக்கு நடுவுல தேங்காய் செல்ல ஓ திரிஞ்சுக்கிறீங்க. தேங்காய் சில்லு. ஆசை தீர அடிச்சுக்கங்கன்னு. திரிச்ச தேங்காய் செல்ல சக்க சக்கன்னு தூக்கி அடிச்சா. தூக்கி அடிக்கிறீங்க. ஆமா. பல்லு இருக்கிறதுக்கு இழுத்துக்கங்கன்னு. ஆமா. அந்த தேங்காய் செல்ல பல்லு வந்ததுக்கு குழவிக்குள்ள பிடிச்சு இழுத்துக்கிறீங்க. நல்லா இழுத்து போகையில தண்ணியை தொட்டு கழுவி விட்டுட்டு போங்கன்னு. சரி அரைச்ச தேங்காய் செல்ல வலிச்சு ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு வச்சுட்டு குழவி அம்மியும் கழுவி தானே குழம்புல ஊத்த போறீங்க. ஆமா 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 அதான் சொன்னேன். நான் கேட்டது தப்பாலாம் கேட்கலங்க. இப்ப இவங்கெல்லாம் ஏன் இப்படி கம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவள அமைதியா அவங்க பாக்குறாங்க. இப்ப சில ஊர்ல எல்லாம் ரொம்ப கரைச்சலா இருக்கும், ஏய் ஆய் ஊ ஊ அப்படின்னு கத்துவாங்க, கூச்சல்லாம் போடுவாங்க. ஆனா நம்ம ஊரு அருமையான ஊரு, அமைதியா உட்காந்து. இதுவே நமக்கு கிடைச்ச அதுக்காக ஒரு நாடகத்தை ஒரு ரசிகர்னு கைதட்டு தட்டுல கூட அமைதியா இருக்குன்னு அவங்க அமைதியா பாக்குறாங்க, அதுவே நமக்கு போதும். நம்ம சொல்ற கருத்தை அவங்க சரியான கருத்தானது கைதட்டுல தெரிஞ்சுக்கிறோம். நீங்க அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது அப்படி எல்லாம் பேசுறாங்க. சொல்லாதீங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சரி, அதை முதல்ல சொல்லுங்க, கேளுங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க எனக்கு மாமே மயன், சரி. நாங்க உங்களுக்கு அத்தை பொண்ணு, சரி. ரெண்டு பேரும் இப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். தென்னை பனை மரத்தை பாத்துருச்சு அந்த பிள்ளை. அந்த பனை மரத்தை பார்த்தோன்னே நொக்கத்துக்கு என்னன்னு ஆசை வந்துருச்சு. அப்ப சொல்றாங்க, மாமா மேல ஏறு, நொங்க வெட்டு, அத சீவி குடு, 3 கண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அத இப்படி கைய வச்சோன்னு சீர்த்து அடிக்கும் தண்ணி. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த நொங்க நோண்டி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் சொன்னாங்க சூழ் சமா. அந்த பிள்ளை சொல்லுது, மாமா என் மேல ஏறு, என் முடி கடி, நீ மூத்தரத்தை குடி. அதெல்லாம் கடிச்சாச்சு குடிச்சாச்சு இல்ல, அதெல்லாம் நான் சொல்றேன். திரும்ப கடிக்க சொல்றேன். அப்படி ஒரு பேச்சு அது. சரி, நேரத்துல என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆடி பாட்டு பாடி அப்படி சொல்லுங்க. நான் எப்பயுமே சுதார் பாடிப்பேன். நான் 7 வயசுல எழுதி வித்தவன், 17 வயசுல நினைச்சு நின்னவன், ஏழக்காரனுக்கும் கை சட்டிக்காரனுக்கும், ஏழக்காரனுக்கும் கை சட்டிக்காரனுக்கும், அப்பா எழனி தம்பி எழனி தங்கச்சி, மாமா எழனி மச்சாயன் எழனி 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 எழனி. ஏம்மா, என்னங்க எத்தனை வயசுல எல்லாம் பாத்தீங்க? நாங்களே பெருங்கூட்டு வம்சம்ங்க, அதனால சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பாத்துட்டு வந்துட்டோம். இல்ல இளநிய வர எத்தனை வயசுல பாத்தீங்க? 7 வயசுல. 7 வயசுல. இத நீ சொல்லியே ஆகணும். ஏம்மா 7 வயசுல நீங்க எல்லையா வியாபாரம் பாத்தீங்கன்னா ஏன் இப்ப 17 வயசுல நீங்க என்ன வியாபாரம் பார்க்கணும்? 17 வயசுல என்ன பார்க்கணும் நீங்க? நீங்க தண்ணி போல வியாபாரம் பலாப்பழ வியாபாரம் தான் பார்க்கணும். நீ அப்படியே பார்த்து உங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு. அதனால ஏன் வியாபாரம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வாழைப்பழ வியாபாரம். நல்லா சொல்லுங்க. வாழைப்பழம் இது சக்கச்ச வந்த பழம், இது நகையினிக்கு பழம், சக்கச்ச வந்த பழம், இது நகையினிக்கு பழம், இது எல்லாமே பழம், இது எல்லாமே பழம். அத்தனைய பேடிங்க வாழைப்பழம் மாத்தி, அத்தனைய பேடிங்க வாழைப்பழம் மாத்தி, அத்தனைய பேடிங்க வாழைப்பழம் மாத்தி, கையில இருக்குது இம்மாதிரி மாத்தையே, கைக்கு அடக்கமா, பிடிச்சு பார்க்க வாட்டமா, பிடிச்சு பார்க்க வாட்டமா. அப்ப ரெண்டு பேரும் ஏவார்த்தை கலந்து சேர்த்து பாத்துட்டோம்னு வச்சாங்களே, நல்லா இருக்கும். ஆடுவோமா? ஆடலாம். ரோட்டவரவளே அம்மா பொங்கலை இடிச்சுமா, ரோட்டவரவளே அம்மா பொங்கலை இடிச்சுமா. ஏறிட்டு பொசுக்குன்னு இறங்கிட்ட. உண்மையிலே ரயிலா
நீங்க பார்த்ததுமே எனக்கு சங்கத்துல ரொம்ப சந்தோஷம். ஏன்? ஏன்னா ஆ. தொழில் செய்ய வரணும்னா இப்படித்தான் வரணும். ம். என்ன இல்லைன்னா ஏன்டா அதுக்கு வந்தோம்னா ஒரு வர மனசு வரணும். சரி, அதுக்குதான் கேட்டியே ஒரு கேள்வி. 2 பேரும் சேர்ந்து காலண்டர் போடலாமா? ஆமா ஆமா. அடிக்கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா இப்படி ஆடணும். இப்படி ஆடணும். இந்த எல்லாம் மக்களுக்கு முன்னாடி ஆடணும். ஆமாங்க. அடி கையளவு காட்டுக்குள்ளே கையளவு காட்டுக்குள்ளே அடி கையளவு காட்டுக்குள்ளே கையளவு காட்டுக்குள்ளே கணக்கிலான வாழமரம் கணக்கிலான வாழமரம் கலப்பைய மாட்ட போறேன் கலப்பைய மாட்ட போறேன் பழக்குளம் கிராமத்துல என் பழப்ப நானு ஓட்ட போறேன் கையளவு காட்டுக்குள்ளே கணக்கிலான நல்லா ஆடுறீங்க, நல்லா மாறுறீங்க. அதனால காதல் காதல் என்றால் காதல் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது. இந்த கோழி காதல் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆட்டுக்குடி காதல் அதுவும் தெரியாது. பாத்தியா, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு கோழி காதல் ஆட்டுக்குடி காதல் தெரியாம இருக்க. சரிம்மா, இந்த கோழி காதல்ன்றது என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியாதுங்க. இப்ப நீங்க தான் பொட்டை கோழி. சரி, பொட்டை பேச்சுக்கு பொட்டை கோழி சும்மா நாச்சு. சும்மா நாச்சு. நான் பொட்டை கோழி தான். ஆமா, நான் சேவல். அப்புறம் என்ன சும்மா நாச்சுக்குனா? ஆமா ஆமா கோழின்னு அப்படி சொல்லுங்க. கோழியா கொஞ்ச நேரம் இருக்கணும். சரிங்க. நான் சேவல். சரிங்க. இப்ப நீங்க பொட்டை கோழி உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்தை போட்டு கமிச்சு வச்சிருவாங்க. ஓ, ஏன் தெரியுமா? ஏன்? நம்ம வீட்டுல இருக்கிற முட்டையை அடுத்தடுத்து விட்டுப்படும் ஓஹோ அப்படின்றதுக்காக பஞ்சாயத்தை போட்டு கவுத்து வச்சிருவாங்க. சரிங்க. என்னைய சேவலை கவுக்கவே மாட்டாங்க. சரி சரி. என்னைய விட்டுருவாங்க, வர மாட்டேன்னு கழுவிட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா, அப்பதான் கோழி அப்புறம் 3 மணி ஆயிரும். 3 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் தெரியுமா? எப்படி? நீங்க எந்திரிச்சிருக்கீங்களா எந்திரிக்கலாண்டு ஓஹோ ஒரு சிக்னல் எப்படி கொடுப்பேன் சேவல் தெரியுமா? முதல் சிக்னல் எப்படி? இது முதல் சிக்னல். இந்த சிக்னல் உங்களுக்கு தெரியாது. அப்பதான் வேணுக்கு முடிக்கிறேன் எப்படா சேவல் இப்படி கூம் நடந்து விட்டேன். அப்ப நீங்க உசிப்பிக்க மாட்டீங்க. அப்பதான் 2வது சிக்னல் கொடுப்பேன். எப்படி? 4:30 கொடுப்பேன். எப்படி? எப்படி தெரியுமா? கும்மாங்கோ அப்படின்னு. நீங்க பொட்டக்கோழி எப்படி அங்க வருவீங்க? எப்படி வருவீங்க? குண்டிய கட்டிக்க வருவீங்க. அப்புறம் உங்களை விரட்டி பார்ப்பேன். எங்கேயும் அம்பிட மாட்டீங்க. கடைசியில் ஒரு குப்பை குளிக்கலாம் போய் அம்பிடுவீங்க. குப்பை குளிக்கிற ஓட்டு அம்மிக்கு 2 பேரும் எந்திரிச்சோம்னுவீங்க. எந்திரிச்சு உதறனா வெறும் தூசியா பறக்கும். அது கோழி காதல் வேணாம். தூசி துப்பட்டியமா இருக்கும். ஆட்டுக்குடி காதல் எப்படி? அது ஆட்டுக்குடி காதல் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருப்போம். நீங்க பொட்டை குட்டி, புருவ குட்டி, நான் வந்து கிடா. ஆமா. எப்படி? நீங்க பொட்டக்குடி என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? சிக்னல் கொடுங்க. சிக்னல் கொடுக்கணும்.
அப்படியே இருக்குது. நான் அது இல்ல. அது கிடா குட்டி நானே. என்ன செய்வீங்க? நாம நீங்க அப்படி கொடுக்குறீங்களா? ஆமா. நான் எப்படி சிக்னல் கொடுப்பேன்? மே 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 ஏய் ஏறி அடிக்கிறதுல தெரியல. இப்படி போட்டு ஆட்டுக்குட்டி போட்டு அமைக்கு போட்டு காதல் பண்ண அது பண்ணோம். இது வேணாம். இது என்னைக்குமே மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். புனிதமான காதல், மனித காதல். மனித காதல். அப்படி இந்த மனித காதல்லேயுமே நிறைய ஒரு வித்தியாசமான காதலா இருக்கு. இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய இருக்கிற காதல் அப்படி அத்தை மக ஒண்ணு நினைச்சிருந்த காதலை. ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், சொல்லிருக்கேன் சத்தியமா. இது ஆத்தங்குடி இளையராஜானே எழுதின பாடல். ஆமா. ரெக்கார்டிங் தியேட்டருக்கு எனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சு. சரி. அவர் மூலியமா. சரி. அன்னைக்கு பாரு எனக்கு சொல்லணும், நான் போக முடியல. சரி. திரும்ப அண்ணனே இப்ப நீங்க பாடுங்க. அப்படினால அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சு பாடல மேடையிலாச்சும் பாடுவேன். ரெக்கார்டு தியேட்டருக்கு தான் போக முடியல. ஆமா. அப்படினால எப்படி பாடுறீங்களா? எப்படி? அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை உன்ன வடிச்சு அத்தனையும் மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்ததுமே அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை உன்ன வடிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அடியே உன்னை பார்த்ததுமே சரி சொல்லு ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை. உன்னை நினைச்சு அழகு கவிதை உன்னை வடிச்சே அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்னை பார்த்ததுமே. குயில் கத்தும் தோப்புக்குள்ளே குரு குருந்த பார்க்கையிலே மனசுக்குள்ளே முடிச்ச ஒன்று மனமரன்னு தருகிறையா. வெயில் வரும் நேரத்திலே மொத்தமாய் வணக்கம் போலே நீயுமில்லா நேரத்திலே நினப்பு மட்டும் காயிறையா. தன்னால வளர்ந்துருச்சு தன்னால குழம்ப வச்சு உன்னோடு மனசுக்குள்ளே கொள்ளாத காதல வச்சு மாமா குவானாக்குள்ளே மாமா காத்திருக்கு தனனா பாடி தவணியும் போட்டு